விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு கிலோக்கு 30 ரூபா ஏறி போச்சு. எண்ணெய் 1 லிட்டர் கடல் எண்ணெய் 60 ரூபா விலை ஏறி போச்சு. பருப்பு 1 கிலோ உளுத்தம் பருப்பு 40 ரூபா ஏறி போச்சு. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த விலை உயர்வால் இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் பெரும்பாலும் அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் அவள் கடுமையாக பாதிக்கிறாங்க. விலைவாசி குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. பிறகு நகராட்சி மூலமா வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. அதிமுக ஆட்சி இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்வு. ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்வு. 2 வருஷத்துல 12%, இப்போ 112% வரி உயர்வு. கடைக்கு 180% வரி உயர்வு. ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. இப்படி கடுமையான வரி உயர்வு. குடிநீர் வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்டாங்க. அதோட மின்சார கட்டணம் 52% உயர்த்தி 3 ஆண்டுல வருடத்திற்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு 67% மின் கட்டண உயர்வு. கடைக்கு பீக்கவர் 2 மடங்கு கட்டண சார்ஜ் அதிகம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா?